ஹை ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சப்பாத்தியும் சாஃப்டான புது மெத்தடில் பண்ணலாம். சப்பாத்தியும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு 2 கிரேவியும் இந்த லேடிஸ் ஃபிங்கர் ஃப்ரை, வெண்டைக்காய் கறி. புது விதமாக எல்லாமே புது விதமாக பண்ணலாம். எப்படின்னு பாருங்கள். எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு வெண்டைக்காய் ஒரு 1/4 கிலோ வாங்கி அலம்பிட்டு நல்ல சுத்தமாக தண்ணி இல்லாமல் இது பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டிங்கன்னா, இந்த மாதிரி டவலில் போட்டு வச்சிட்டிங்கன்னா தண்ணி இல்லாமல் வரும். குழப்பே இல்லாமல் கொஞ்சம் பெருசாக அரிஞ்சிருங்க. இப்போ குழப்பு இருக்காது. ஒரு உருளைக்கிழங்கு போடுறேன், ஒரு வெங்காயம் இதெல்லாம் போட்டுருங்க. எல்லாமே நம்ம அடுப்புலேயே வைக்கல. இப்போ மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியா, ஜீரகம் 2 சேர்த்து நான் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அது உப்பு கொஞ்சம், ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் போட்டு இப்படியே லைட்டாக ரொம்ப குழன்னு பண்ணிங்கன்னு பிசைஞ்சிங்கன்னா குழன்னு வரும். இப்படி சும்மா குலுக்கி லேசாக பிசைஞ்சு வச்சுருங்க. 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இதுலேயே அது எல்லாத்துலேயும் அந்த மசாலாலாம் போயிடும், நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம ஒரு பேன் எடுத்துகிட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டு கடுகு, ஜீரகம் தாளிச்சிருங்க. அது வெடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரே ஒரு பாதி கீர்ன பச்சை மிளகா, கருவேப்பிலை அரிஞ்சது அதையும் போட்டுட்டு, இது மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் போட்டுடணும். போட்டுட்டு லைட் ஹேண்டால் அப்படி பண்ணுங்கள். அது பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்னு. ரொம்ப பண்ணினீங்கன்னா தான் குழப்பு போட ஆரம்பிக்கும் உள்ளே இருக்குது. ஸோ இப்படி லைட் ஹேண்டாக இப்படி பண்ணி விட்டுட்டு லேசாக இப்படி பரவலாக போட்டு மூடி வச்சுருங்க. ஸ்லோ ஃபயரில் வைங்க. இப்போ கொஞ்சோண்டு கரம் மசாலா தேவைன்னா போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு பாருங்கள், அப்பப்போ நடுவில் இப்படி லைட்டாக கிண்டி விடுங்க. பண்ணி மறுபடியும் பரவலாக பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. ஸ்லோ ஃபயரில் வச்சுருங்க எப்பயுமே. கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி பாருங்கள். கிண்டி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நல்லா பாருங்கள், எல்லாம் ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 4-5 ட்ராப்ஸ் லெமன் ஜூஸ் புழியலாம். புழிஞ்சிட்டு கொத்தமல்லி தூவினீங்கன்னா நம்ம வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிரும். கட் பண்ணி பார்த்திங்கன்னா பாருங்கள், அப்படியே நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. எவ்வளோ ரோஸ்ட்டாக அப்படி சாஃப்டாக வந்துடுச்சு, நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி பண்ணுறது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆஃப் பண்ணி அதுலேயே ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க. லேடிஸ் ஃபிங்கர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுத்தது மைசூர் பருப்பு வச்சு தால் பண்ண போகிறோம். அதுக்கு 1 கப்பு மைசூர் பருப்பு ஊற வச்சுருங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நேராக குக்கர்லேயே பண்ண போகிறோம். கடுகு, ஜீரகம் போட்டுட்டு இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு, வெங்காயம் எல்லாம் பொடியாக அரிஞ்சது எல்லாமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்துருங்க. வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பெருசாக அரிஞ்ச ஒரு தக்காளி போட்டுட்டு மஞ்சத்தூளும் போட்டு நம்ம ஊற வச்சுருந்த அந்த பருப்பையும் போட்டுடலாம். போட்டுட்டு 2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டுருங்க. அப்புறம் தேவையான உப்பு போட்டுட்டு குக்கரை மூடி வச்சுருங்க. ஒரு 4-5 விசில் வைக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃபயராக வச்சுக்கோங்க. வெந்ததுன்னா எவ்வளோ சாஃப்டாக வெந்துடும் பாருங்கள், நல்லா வெந்திருக்கும். எல்லா வாசனையெல்லாம் அதில் சேர்ந்துடும். அப்போ கொத்தமல்லி தூவிட்டு வேணும்னு தண்ணி கலந்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா ரொம்ப நல்லா ஈஸியாக கிடச்சிரும். பாருங்கள், ஈஸியாக தாலும் வெண்டைக்காய் ஃப்ரையும் பண்ணி ஈஸியாக சப்பாத்தியும் போடலாம். எப்படின்னு பார்ப்போம். நம்ம சப்பாத்தி போடுறதுக்கு 1 கப்பு மைதா மாவு, 1 கப்பு கோதுமை மாவு, லேயராக பரோட்டா பண்ண போகிறோம். அதுக்காக கொஞ்சம் மைதா பாதி, வேணா ஃபுல்லாக கோதுமையில் கூட பண்ணலாம். இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு டீஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு உப்பு போட்டிருக்கேன். தேவையான அளவு இந்த தண்ணியை ஊற்றி பிசைஞ்சு பாருங்கள். ஓரளவுக்கு சாஃப்டாக பிசையணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சு நல்லா பிசைஞ்சு மூடி வச்சுருங்க. எப்பயுமே சப்பாத்தி மாவு பிசையில் தான் இருக்குது பாருங்கள். வேறு ஒன்றுமே தேவையில்லை. நல்லா மூடி வச்சுருங்க.
5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட வைக்கலாம், அரை மணி நேரம் கூட வச்சா ஒன்று நல்லா தான் ஊறிட்டு போயிடும். மறுபடியும் ஒரு வாட்டி எடுத்து பிசைஞ்சிட்டு ஒரு லெமன் சைஸ் எடுத்துருங்க. எடுத்துட்டு உருட்டி திரட்டணும். கொஞ்சம் மாவு தொட்டுட்டு போடுங்க, ஸோ ஈஸியாக இருக்கும். நான் முன்னையே வேறு விதமாக சொல்லியிருக்கேன். நான் பாருங்கள், என்ன வீடியோ பார்க்கலைன்னா. இது வித்தியாசமான முறையில் பண்ணுறேன், புது முறை. இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி நல்லா பெருசாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாகவே கட் பண்ணிக்கோங்க. ஒரு இன்ச்சு அளவுக்கு இது பண்ணிவிட்டு அளவில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு இதாக சுருட்டிகிட்டே வரணும். நம்ம பாயெல்லாம் சுருட்டுற மாதிரி சுருட்டிடுங்க. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே கையால் கூட எடுத்து சுருட்டலாம். அப்புறம் அது மேலே இன்னொன்று இது பண்ணி அதே மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து உருட்ட வேண்டியது தான். பாருங்கள், நிறைய லேயராக வரும். அதனால தான் இந்த மெத்தடில் பண்ணுறேன். நீங்கள் புது விதமாக இருக்கும் இது. நீங்கள் இந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இப்படி கட் பண்ணிக்கோங்க. ஓரம் மட்டும் கட் ஆகலை, அதனால தான் இப்போ கொஞ்சம் இதாகுது. அது பாருங்கள், ஈஸியாக இருக்கும். லேயராக வரும் உங்களுக்கு. பரோட்டா மாரி வரும். பாருங்கள் எப்படி இருக்குது. மேலே கொஞ்சம் மாவு தூவிட்டு அப்படியே போட்டுட்டு தோசைக்கல்லில் போட்டு திருப்பி எடுக்க வேண்டியது தான். ரொம்ப நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்பயுமே சப்பாத்தி போடுறது ஒரு கலைங்க. அது விதவிதமாக பண்ணலாம். முக்கோணமாக மடித்து போடலாம், 4ஆக மடித்து போடலாம், இல்லாட்டி உருட்டி போடலாம். இந்த மாதிரி கட் பண்ணியும் பண்ணலாம். நிறைய விதம் இருக்குது பரோட்டா போடுறதுல. எப்படி போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு பண்ணிக்கலாம். இதை எடுத்து தோசைக்கல் நல்லா சுட வச்சுட்டு அதில் போட்டுருக்கேன். அப்புறம் திருப்பி போட்ட பிறகு தான் எண்ணெய் தடவணும். அப்போ அந்த பக்கமும் ஆன பிறகு அதை திருப்பி போட்டு அந்த பக்கம் கொஞ்சம் எண்ணெய் தடவுங்க. அப்போ தான் நல்லா ரோஸ்ட் ஆகும். அந்த மாதிரி கலராக ரெட்டாக அந்த ரோஸ்ட்டு தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கு. இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் எடுத்துடலாம். பிச்சு பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக நல்லாயிருக்கும். பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிரேவியும் இந்த தாலும் இந்த வெண்டைக்காய் கறியும் கூட சேர்த்திங்கன்னா